ஹலோ ஹேவிவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நீ தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, எஸ்ஜே சூர்யா இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டேரக்டர் விக்னேஸ்வரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ட்ரைலர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. எனக்கு ஒரு ஃபேண்டசி படம், ஒரு 2040 நடக்கக்கூடிய கதை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ட்ரைலர் பார்த்தோன்னா இந்த படம் புரிஞ்சுது. சரி, ஓகே, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், லைக் வந்து சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படம் போய் பார்த்தேன். மெயினாக விக்னேஸ்வரன் படம் வந்து ஒரு மினிமம் கேரண்டி படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரதீப் ரங்கநாதன் படம். ஸோ அவர் படம்னாலே நல்ல யூனிக்காக சிம்பிளான கதையாக இருந்தாலும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவார். அதனால தான் இந்த படம் எனக்கு பார்க்க என்ன கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோட போய் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன். ஸோ மெயினாக இந்த படத்தோட கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ எல்ஐகேன்னு ஒரு ஆப் ஒன்று எஸ்ஜே சூர்யா லான்ச் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு லைக் ஒரு மினி சயின்டிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஆக்சுவலி அவர் சயின்டிஸ்ட் தான் அந்த படத்தில். லைக் அவர் வந்து அந்த வந்து எல்ஐகேன்னு ஒரு ஆப் ஒன்று லைக் அதை லான்ச் பண்ணி அது இருக்க நிறையா யங் கப்புள்ஸ் கிட்ட ப்ளஸ் வந்து யங் லவ்வர்ஸ் கிட்ட ப்ளஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே மக்கள்கிட்ட அந்த ஆப்பை கொண்டு போய் சேர்க்குறாரு. அந்த ஆப் என்னென்னா நம்மளை ஸ்பையாக பார்த்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றதே அது வந்து சொல்லும். அதுவும் மெயினாக பார்ட்னர்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க, யாராவது சீட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியும் சொல்லும். ப்ளஸ் அந்த ஆப் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. அந்த ஆப் லான்ச் பண்ணுறாரு. பட் அந்த ஆப்புக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கிறது நம்ம படத்தோட ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் தான். அப்போ பிரதீப் ரங்கநாதனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவருக்கு ஒரு லவ் வருது, ஒரு ஃபர்ஸ்ட் சைட் லவ் வருது. ஸோ அவரும் அந்த எல்ஐகே அந்த டூல் வாங்கி அவர் கையில் மாட்டிட்டு, அவர் வாய்ஸ் கொடுத்த அந்த டூலே அவர் மாட்டிட்டு, ஸோ அவருக்கு எந்த பொண்ணு மேலே லவ் வருதோ அந்த பொண்ணையும் இந்த எல்ஐகே மூலியமாக அவர் வந்து கனெக்ட் பண்ணி அவங்க தான் கீர்த்தி ஷெட்டி. ஸோ 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. நல்லா லவ் பண்ண டைமில் அந்த ஒரு லவ் ஸ்கோர் அப்படின்ற ஒரு கான்செப்டை எஸ்ஜே சூர்யா கொண்டு வராரு. இது இவங்க 2 பேருக்கு ஒர்க் அவுட் ஆகல, 3% தான் காட்டுது லவ் ஸ்கோர். அதனால வந்து கீர்த்தி ஷெட்டி நான் அவனை பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிட்டு கிளம்பி போகிறாங்க. மெயினாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா அடிக்ட் ஒரு மாதிரியான டைப் ஆஃப் ஒரு இதனால அவங்க இந்த அப்ளிகேஷனை தான் ரொம்ப நம்புறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க லவ் சேர்ந்துதா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒரு மீதி கதை. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கமர்ஷியல் நார்மல் ஒன்லைனர் தான். பட் இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. மெயினாக படம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. யூஸ்வலாகவே அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் மேனரிசம்லாம் நமக்கு தெரியும். அவர் அந்த ஒரு சிம்பிளாக அந்த கேரக்டருக்கு என்ன தேவை செட்டில் தான் நடிப்பார். அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும். ஸோ இந்த கேரக்டருக்கு என்ன தேவை ரொம்ப நல்லா நீட்டாகவே நடிச்சு கொடுத்துருந்தார் படம் பூராமே. ஸோ மெயின் லீட் அவர் தான், மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவர் தான் ஆக்குபை பண்ணுறாரு. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு படத்தில். அவரோட ஹியூமராக இருக்கட்டும், ஒவ்வொரு சின்ன சீனாக இருக்கட்டும், அந்த கேரக்டராகவே எப்படின்னா அந்த அவர் எப்பயுமே அது வந்து அவர் ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரி இருக்கனால அவர் பண்ணுற படங்கள்ல அந்த கேரக்டராகவே அவர் வாழ்றாரு. அதை நம்ம பார்க்கும்போதே தெரியுது. ஏதோ ஒரு கேரக்டர் லைக் அதை நம்ம படம்ன்றத மாதிரி ஐயோ இப்படி ஒரு கேரக்டர் இப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அந்த மாதிரி ஆள் அவர் செம ஆக்டர். இப்போ வந்து கோலிவுட்டில் ரொம்ப டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆக்டர். சும்மா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. கீர்த்தி ஷெட்டி அவங்க பெர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்தில் நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சில படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க கன்னடா, தெலுங்குலாம். பட் ஆனால் தமிழில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து நல்லா நீட்டாக நடிச்சிருக்காங்க. இதில் அவங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டர் த்ரூ அவுட் த மூவி அவங்களும் வராங்க. ஸோ அவங்க கேரக்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விக்னேஸ்வரன் எழுதியிருக்காரு. ஏன்னா விக்னேஸ்வரன் படங்கள் எப்பவுமே ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் அவர் எழுதுவார் எப்பவுமே அவரோட ரைட்டிங்கில். ஸோ இந்த படத்துலேயும் அவங்க கீர்த்தி ஷெட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. அதேமாதிரி எஸ்ஜே சூர்யா அவர் இந்த படத்தில் வந்து ஒரு ஆப் அந்த ஒரு எல்ஐகே ஆப்போட ஃபவுண்டராக இருக்கார், ஒரு சயின்டிஸ்டாக இருக்கார் அவர். லைக் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நீட்டாக இருந்தது. எஸ்ஜே சூர்யா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது அப்படியே கொஞ்சம் மாதிரி அடக்கி வாசிப்பார். செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷாட் டைலாக்லாம் பேசுவார். அதெல்லாம் வேற லெவல் இருந்தது. டுவர்ட்ஸ் இதில் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவார். அவரோட ஃபேமஸ் பாட்டுக்கு அது என்னன்னு சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும் பாருங்க. அது இல்லாமல் எஸ்ஜே சூர்யா அவரோட அந்த ஒரு மேனரிசம், அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட அந்த டைலாக் டெலிவரி அதெல்லாமே யூஸ்வலாக அவர் ரெடி பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தார். எஸ்ஜே சூர்யா ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். மெயினாக சீமான் அவரும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்பாவை ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சீமான ஆக்சுவலாக நான் தமிழ் சினிமாவில் பார்க்குறோம். ஸோ அவரோட கேரக்டரும் நல்லா இருந்தது. ஒரு அப்பா ரோல், லைக் பிள்ளைங்களை பறி கொடுத்துருவோமோன்னு பயந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பா ரோல். ப்ளஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கராத்தே இதெல்லாமே அவர் வந்து பண்ணுவார். ப்ளஸ் த சேம் டைம் அவரோட தனி ஒரு பசுமை உலகம்னு ஒன்று வச்சு அதுக்கு ஒரு ஃபவுண்டராக இருப்பார். இதெல்லாமே நல்லா இருக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ரொம்ப செட்டிலாக நடிச்சிருக்காரு. நானும் பார்த்தா சரி உள்ள எப்படி இருக்குமோ சீமான் நடிக்கிறாரு அப்படின்னும் போது பார்த்தா இதெல்லாம் ரொம்ப செட்டிலாக அந்த கேரக்டர் என்ன தேவையோ ரொம்ப பிரமாதமாக சீமான் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி வந்து யோகி பாபு அவரும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீர்த்தி ஷெட்டிக்கு ஒரு பாய் பெஸ்டியாக அவர் ஒன்று பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சீன் தான் படத்தில் முக்கியமாக வராரு. பட் அவர் வர சீன் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் நம்ம சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி அந்த லேடி கெட்ட போட்டுலாம் ஒரு சீன் இருப்பார். ஸோ அவருக்கும் ஒரு நல்ல ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அவர் கொடுத்த கேரக்டருமே யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஷாரா அவரும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் ஃப்ரெண்டாக ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு கேரக்டர் இந்த படத்தில் நல்லா இருந்து. மெயினாக கௌரி கிஷான் அவங்க இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. லைக் ஒரு செகண்ட் ஹீரோயின் டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் தான் அவங்களுக்கு. பட் ரொம்ப மெச்சூர்டாக விக்னேஸ்வரன் அந்த கேரக்டரை எழுதியிருந்தார். அதை நான் பார்க்கும்போதே தெரிஞ்சு இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக கௌரி கிஷானும் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மாளவிகா, நம்ம வாழ மீனுக்கு மாளவிகா அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கௌரி கிஷன்
ஸோ அவங்க இதில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி ஷெட்டிக்கு அம்மாவா ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க, ஒரு மதர் ரோல் தான் மாளவிகா ரோல். பட் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் அதுவும் லைக் இந்த கதைக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். ஸோ அந்த கதையில் இந்த ரோல் ரொம்ப முக்கியமாக ப்ளே பண்ணுது. பட் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாங்க. மெயினாக ஆனந்த்ராஜ், சுனில் ஷெட்டி இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுனில் ரெட்டி இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஜே சூர்யாவோட அந்த ஒரு கேங்ல இருக்காங்க, இந்த எல்ஐகே ஆப் டெவலப்மெண்ட் கேங்ல இருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. மெயினாக அனிருத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தில் இந்த தீமா தீமா சாங், அப்புறம் எனக்கு என்ன யாரும் இல்லையே, ஸோ இந்த அப்புறம் பட்டுமா அந்த 3 சாங்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தேட்டரில் பார்க்கும்போது விஷுவல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ப்ளஸ் சாங் மியூசிக் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப லிமிட்டாகவும் நீட்டாகவும் போட்டிருக்காரு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். நிறைய இடங்கள் ஆர்ஆர் ஒர்க்லாம் செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி கூஸ் பம்ப் வருது, அதை நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா அந்த ஒரு ஃபீலை டோனை கொண்டு வராரு, இந்த கதைக்கான அந்த ஒரு ஃபீல் அண்ட் டோனை அவர் கொண்டு வர்றாரு அவரோட ஆர்ஆர் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரில். ஸோ அவரோட மியூசிக் ரொம்ப பிரமாதமாக இருந்தது படத்தில். அதே மாதிரி வந்து இந்த ரவிவர்மனோட சினிமாட்டோகிராஃபி இதுதான் இந்த படத்தில் நான் ஹைலைட் பண்ணி சொல்லணும். உண்மையில ரவிவர்மன் தான் இந்த படத்தில் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ஹீரோனே நான் சொல்லுவேன். அவரோட சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ விஷுவல்ஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேமுமே செதுக்கியிருக்காரு. பார்க்கும்போதே எனக்கு தெரியுது ஒரு 100 கோடி ரூபா பட்ஜெட்டோ 120 கோடி ரூபா பட்ஜெட் ஏதோ சம்திங் சொல்கிறாங்க அந்த படத்தோட பட்ஜெட். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இவ்வளோ கிராண்டியர் விஷுவல்ஸ்லாம் வச்சு அவர் எப்படி எடுத்திருப்பாங்க. மோஸ்ட்டாக நிறைய இடங்களில் வந்து க்ரீன் மேட்டில் தான் எடுத்திருப்பாங்க, எல்லாமே லைவ் லொகேஷன் மாதிரி இல்லை. பட் இதுக்கு நம்ம சிஜி டீமையும் பாராட்டணும். சிஜி ஒர்க்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க, விஎஃப்எக்ஸ் டீம்லாம். ப்ளஸ் இவரோட கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், இவரோட டிஏ ஒர்க்காக இருக்கட்டும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். ரவிவர்மனே ஒரு பெரிய லெஜெண்டரி சினிமாட்டோகிராஃபர் தான். இந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதே பிரதீப் பி ராகவ் இந்த படத்துக்கு வந்து எடிட் பண்ணியிருக்காரு. படத்தை ஒரு 2 மணி நேரம் 35 நிமிஷத்துக்குள்ள கிறிஸ்ப் பண்ணி நீட்டாக முடிஞ்ச அளவுக்கு அவரோட கட்சி எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது படத்தில். இதுவுமே ரொம்ப லென்த்தியாக தேவையில்லாத சீனாக இல்லாமல் கதைக்கு என்ன தேவையான மட்டும் ரொம்ப நீட்டாக எடிட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு புடுற மாதிரி கொண்டு போயிருந்தாரு. அவரோட எடிட்டிங் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகுது. மெயினாக விக்னேஷ் சிவன் அவர் எடுத்த படங்களே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஹிட் தான். எதுவுமே பெருசாக அந்த அளவுக்கு ஃப்ளாப் ஆகிறது போல ஒரு மினிமம் கேரண்டி டேரக்டர். பட் அவர் ஏன் இப்போ கோலிவுட்ல ரீசெண்டாக நிறைய படங்கள் பண்ணலான்றது எனக்கு தெரியல. விக்னேஷ் சிவன் கதை எதிக்கிட்டே இருந்தார். பட் இந்த படம் வந்து ரொம்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கதையை, சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் அதை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் நிறைய செலவு பண்ணி நிறைய ப்ரொடக்ஷனுக்கு அந்த அளவுக்கு இறங்கி செலவு பண்ணியிருக்காரு இந்த சிம்பிள் ஸ்டோரிக்கு. மெயினாக அவர் பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கில் ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருந்தாரு. அவர் எழுதுனது ஒவ்வொரு கேரக்டருமே அவ்வளோ நல்லா வந்து இதில் வந்து வடிவமைச்சிருக்காரு. ப்ளஸ் ஸ்க்ரீன் பிளேவும் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த கதைக்குள்ள அப்படி ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரி கொண்டு போயிட்டு அந்த 2 கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்குள்ளான அந்த லவ், அந்த எமோஷன் அதெல்லாம் ஓரளவு கொண்டு வந்து சின்ன சின்ன இடங்களில் காமெடியும் வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக கொண்டு போய் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக்கே சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் வர்சஸ் ஆப் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு அந்த நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ட்ரோலோட கொண்டு வந்து விட்டுருந்தாரு. செகண்ட் ஹாஃப் நம்ம கொஞ்சம் லைட்டாக படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு இடத்துல ஒன்று 2 இடத்துல ஃபீல் ஆகும். பட் அது எதுவும் ஃபீல் ஆகாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அங்கே கதைக்குள்ள ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ், ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போட்டு கதையை மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காரு. டுவர்ட்ஸ் லாஸ்ட் ஒரு 1/2 hour to 40 minutesலாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நிறைய இடங்களில் எமோஷனலாகவும் இருக்கும். அந்தளவுக்கு வந்து நல்ல நீட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு சிம்பிள் கதையாக இருந்தாலும் ரைட்டிங்கில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக. ப்ளஸ் இந்த ஒரு ஆப் அதால் என்ன பிரச்சனை வருது இவங்க லவ்வுக்குள்ள அப்படின்ற மாதிரி அவங்க விஷயத்த அவ்வளோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் அந்த ஒரு மெசேஜாக இருக்கட்டும், அது வந்து அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் லைக் ஹியூமன்ஸ் எப்படி இருக்கும் மெயினாக அவர் சொல்லுவாங்க. இந்த கருத்துக்களை அவ்வளோ நீட்டாக அதில் வந்து இவங்களை வச்சு இந்த கதையை வச்சு ஒரு நீட்டான ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. டுவர்ட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே இன்னும் சூப்பராக இருந்தது. நல்லா நீட்டான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருந்தாரு. மெயினாக அந்த ஃபினிஷிங்கே நல்லா இருந்தது. இல்லை அவர் சொல்ல வேண்டிய மெசேஜும் நீட்டாக சொல்லிட்டாரு. இப்போ ஃபோனால தான் ஒருத்தர் எப்படி அடிக்ட் ஆகிறாங்க, என்ன ஆகிறாங்க, இந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம ரொம்ப ராங்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஒரு மெசேஜாக சொல்ல வர்றாரு. ரொம்ப நீட்டாக சொல்லி நான் கிளைமேக்ஸ்லாம் என்ன வேற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் நல்ல நீட்டான ஒரு ஹாப்பி எண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸாக கொண்டு போய் தான் அந்த படத்தை முடிச்சிருந்தாரு. ஒரு நீட்டான ஒரு பக்கா வாட்ச். மெயினாக அந்த படம் வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான். அது அந்தளவுக்கு வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப ரிச் அண்ட் கிராண்டியர் விஷுவல்ஸாக இருக்குது. நல்ல தேட்டரில் நல்ல ஸ்க்ரீனில் அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச். இதில் வந்து லவ், எமோஷன், காமெடி, சாங்ஸ், ஸோ ஃபைட்டு எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு பக்கா கமர்ஷியல் படம். இந்த சம்மருக்கு கரெக்டான டைமில் தான் விக்னேஷ் விட்டுருக்காரு. படத்தை 2-3 வாட்டி போஸ்ட்பான் பண்ணி இந்த படம் ஆக்சுவலி லாஸ்ட் இயர் நவம்பரில் ரிலீஸ் ஆக வேண்டியது, ஒரு 5 மாதம் தள்ளி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கரெக்டான சம்மர் டைமில் தான் விட்டுருக்காரு. அது போய் இப்போ தமிழ் நியூ இயர்லாம் வேறு வருது. ப்ளஸ் தியேட்டர்ஸ் எல்லாமே சேஃபாக ஹவுஸ்ஃபுல். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நானே இப்போ ஒரு 2 days முன்னாடி டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆனப்போ செக் பண்ணப்போ எங்கேயுமே டிக்கெட்ஸ் கிடைக்கலாம். அந்த மாதிரி வந்து படம் டிக்கெட் சேல் அவ்வளோ பயங்கரமாக போயிருந்தது. ஸோ ஒரு பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டராக ஆகிட்டு வராது கோலிவுட்ல. நெக்ஸ்ட் ஒரு பெரிய திங்காக அவர் இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக அவருக்கு இதுக்கு அடுத்து நான் நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் அவர் பண்ணுவார். பிரதீப் ரங்கநாதன் படம்னால இந்த ஒரு மினிமம் கேரண்டி இருக்கனால ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டமாக போகிறாங்க. எப்படி இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் அப்புறம் நம்ம விஜய் தளபதிக்குலாம் அதுக்கு முன்னாடி எப்படி போனாங்களோ அந்த மாதிரி இப்போ அவருக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் ஒரு யங் ஆடியன்ஸை ரொம்ப பிடிச்சிட்டாரு அவர் பிரதீப் ரங்கநாதன். கண்டிப்பாக இதுவும் அவருக்கு ஷார்ட் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான். பார்ப்பதுக்கு அடுத்த ஒரு படங்கள் எப்படி பண்ண. மெயினாக விக்னேஷ் சிவன் நல்ல கான்செப்ட்ஸில் இன்னும் நிறைய படங்கள் அவர் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படமாக தான் அவர் கொடுக்கணும். ஸோ ஒரு நல்ல திறமையான ஒரு டேரக்டர் தான் ஏன் இத்தனை நாள் படம் பண்ணாமல் இருந்தாருன்னா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபோவ் ஆவரேஜ் படமாக நல்லா நீட்டாகவே கொடுத்துருக்காரு. எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள்.
இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான ஒரு படம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.